இப்போ இதில் பாருங்கள், find the smallest number which is exactly divisible by all the numbers from 1 to 9. 1லிருந்து 9 வரை எல்லா எண்களாலும் டிவைட் ஆகணும். இப்போ நான் ஒன்றுமே பார்க்கல, 1லேருந்து 9 வரை சொல்கிறேன். அப்போது இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தான் ஆன்சர். சரிங்களா? அது எதால் டிவைட் ஆகணும்? 1லேருந்து 9 வரை. சரிங்களா? இப்போ 1, 2, 3லாம் 2வது வாய்ப்பாடு எல்லாமே டிவைட் ஆகும். 5வது வாய்ப்பாடு டிவைட் ஆகும். நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், டிவிசிபிலிட்டி நடத்தும் போதே 3, 9, 11 இந்த கான்செப்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வரும். இப்போ 9 வரை டிவைட் ஆகணும்னா ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுதான்னு எப்படி செக் பண்ணலாம்? கூட்டி பார்த்தா என்ன வரணும்? 9, 18, 27 அப்படி வந்தால் டிவைட் ஆகும். அவ்வளோதானே? இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டுங்க. 2, 5, 7, 7, 1, 8 கூட்டினா 8 தானே வருது. அப்போ இது டிவைட் ஆகாது. முடிஞ்சதா? இதை கூட்டுங்க. 2 + 5 + 2 கூட்டினா எவ்வளோ வருது? 9. ஸோ இது டிவைட் ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இது பாருங்கள், 2, 5, 7, 7, 3 எவ்வளோ கூட்டும்போது 10, 2, 5, 7, 7, 4 எவ்வளோ கூட்டும்போது 11. அப்போ இது டிவைட் ஆகுமா? ஆகாது. முடிஞ்சது. எப்படி பார்த்தா புரிஞ்சுதா? கூட்டி பார்த்தா இங்கே 9 வருதா? அவ்வளோதான் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் பார்க்கும்போது இப்படி தான் பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர் ரிவிஷனை பொறுத்தவரை ஷார்ட்கட்டியா ஆப்ஷன்லேருந்து எப்படி போகலாம், அதுதான் பெஸ்ட் வே. இதோட மீனிங் என்ன? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகுப்படும்னு கொடுத்துருக்காங்களா, ப்ரொசீஜர் படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பண்ணணும். வேணா பண்ணி பாருங்கள். இதுக்கு ப்ரொசீஜர் வந்து 1, 2, 3, 4, 9 வரை எழுதி எல்லாத்துக்குமே என்ன பார்க்கணும் அப்படின்னா எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் கால்குலேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்சிஎமோட மல்டிபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நிற்கும். அதான் கான்செப்ட். சரிங்களா? பட் நான் இவ்வளோ தூரம் போக வேணான்றதுக்கு தான் உங்களுக்கு ஷார்ட்டாக என்ன சொல்லிட்டேன், 9ல் டிவைட் ஆனால் ஆன்சர். ஏன்னா அந்த நம்பர் என்ன டிவைட் ஆகணும்? 1லேருந்து 9 வரை. அப்போ 9ல் டிவைட் ஆனால் ஆன்சர் முடிஞ்சிச்சு.